Good morning students, I am MRK. Today 10th maths class, chapter 1, relation functions, exercise 1.4. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது very important 5 marks sums only. Today sum வந்து second sum 1.4ல இந்த ஆரா டயக்ராம் sum அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப very important sum. என்ன பார்த்துக்க மறந்துடாத, ஒரு 2 கொஸ்டின் தான் இருக்கும், ஒன்று எக்ஸாம்பிள் ஒன்று எக்ஸசைஸ் ஒன்று. நம்ம நீட்டாக நிதானமாக செஞ்சுக்க, சரியாக சொல்கிறது பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. வாட் இஸ் கிவன் ஃபஸ்ட் ரைட் பண்ணிடு. கிவன் என்ன கொடுத்துருக்கு எப்பயுமே எடுத்து எழுதிடணும். ஏ ஈக்குவல் ஒரு செட்டு கொடுத்துருக்கு, டொமைன் செட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர், சரியா. 2, 4, 6, 10, 12. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேபிட்டல் பி கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்க, கோடொமைன் சொல்லுவாங்க. 1, 2, 4, 5, 9 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட், பார்த்து கேர்ஃபுல்லாக. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து f of x is equal to x by 2 minus 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. x by 2 minus 1 அப்படின்னு கொடுத்துருக்கு, சரியா ஸ்டூடெண்ட்ஸ். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. இப்போ ஏல உள்ள எலமெண்ட்ஸை எடுத்து இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு 2 போடணும், அடுத்து 4 போடணும், அடுத்து 6 போடணும், அடுத்து 10 போடணும், அடுத்து 12 போடணும். இதுதான் ஒரு ப்ரொசீஜர். அதில் கிடைக்கிற ஆன்சர் ஃபுல்லாக அவுட்புட்ன்றது ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் ரேஞ்சுன்னு கேட்டால் நம்ம எழுதணும் அதை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் 2ன்னு போடுறேன் எக்ஸுக்கு பதிலாக ஏழு உள்ள எலமெண்ட்டை. அப்போ 2/2ன்னு போட்டு -1 போடுறோம். அப்போ 2/2 அடித்தா 1, அப்போ 1 - 1 = 0 அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கோம். இது எதுனா ஈஸியான சம் தான். அடுத்து எஃப் ஆஃப் 4 அப்படின்னு ஏழு உள்ள ஆன்சரை போடுறேன், இந்த இதில் எடுத்து போடுறேன். எக்ஸுக்கு போகலாம் ரீப்ளேஸ் பண்ணணும். 4/2 - 1 = இரண்டையும் அடிச்சிட்டோம்னா 2ன்னு கிடைக்கும். 2 2s are 4 -1, அப்போ 2 - 1 1. அடுத்து எஃப் ஆஃப் 6 இதை எடுத்தோம்னா 6/2. இந்த ஃபங்க்ஷனில் தான் போடணும். இந்த எழுதியிருக்க மாதிரி எக்ஸ் இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வரணும். -1 3 2s are 6ன்னு அடிச்சிடலாம். அடித்தோம்னா 3 - 1 அப்படின்னா 2 அப்படின்னு வந்துடும் பொறுமையாக. அடுத்து எஃப் ஆஃப் 10 அப்படின்னா 10/2 அப்படின்னு அர்த்தம். அடித்தோம்னா 5 அப்படின்னு வந்துடும். -1 அப்படின்னா என்ன ஆயிரும், 4 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 12 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ 12/2 - 1 அப்படின்னு அர்த்தம். இது அடித்தோம்னா 6 2s are 12. அப்போ 6 - 1 = சப்ராக்ட் பண்ணோம்னா 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிடைக்கிற ஆன்சரை வந்து நீ ரேஞ்சுன்னு போட்டு ஒரு செட் எழுது. ரேஞ்ச் அப்படி, ஏன்னா 2 மார்க்கில் கேட்டால் அப்படி தான் கண்டுபிடிக்கணும். 0 1 2 4 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்க. செட் ஆஃப் ஆர்டர் பேருக்குன்னு கேட்டிருக்கு. செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸும் கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேரும் கேட்டிருக்கு. செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸும் கேட்டிருக்கு. செட் ஆஃப் ஆர்டர்டு ORDED ஆர்டர்டு பேர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு, சரிங்களா. வரிசை ஜோடிக்கணும் தமிழில் சொல்லுவாங்க. பார்த்துக்கோ, இந்த 2ன்ற இன்புட் எலமெண்ட்டையும் இந்த அவுட்புட் எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதணும். இது எக்ஸ் இது ஒய் அப்படின்னு அர்த்தம். அப்போ கோஆர்டினேட் மாதிரி எழுதணும். எப்படி எழுதணும்னா 2, 0 அப்படின்னு எழுதணும் ஃபஸ்ட்டு ஒன்று. அடுத்து 4, 1 அப்படின்னு எழுதணும். அடுத்து 6, 2ன்னு எழுதணும். அடுத்து 10, 4ன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு 12, 5ன்னு எழுதணும். அவ்வளோதான். இது ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு இதுக்கு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு இதுக்கு எஃப்னு பேர் கொடுத்துக்க, அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட், இதுதான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். இன்புட் அவுட்புட் சேர்த்து எழுதுறது. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாரு, ஏ டேபிள் அப்படின்னு கேட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கு, ஏ டேபிள் அப்படின்னு கேட்டிருக்கு. பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்க. ஏ டேபிள் அட்டவணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ டேபிள் அப்படின்ட்டு டேபிள்னு கேட்டிருக்கு. மேலே வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் ஏ டேபிள் அப்படின்னு சொல்லையில் முதல்ல வந்து இந்த எக்ஸ், இந்த வேல்யூ எக்ஸு கொடுத்துருக்கணும் இன்புட்டு, அதை ஃபுல்லாக எழுதிடணும். இந்த எக்ஸுக்கு எடுத்துருக்கோம்னா இன்புட்டு இது ஃபுல்லாக எழுதிடணும். இதை ஃபுல்லாக எழுது, இன்புட் அப்படியே எழுது. இல்லை இந்த பேர் எழுதியிருக்கோம்னா செட் ஆஃப் ஆர்டர் பேர், இதில் உள்ள ஃபஸ்ட் நம்பரை கூட அதை எழுதிடலாம். அதுதான் எக்ஸு. அப்போ எக்ஸுன்னு எழுதிட்டு 2 4 6 10 12 அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து ஒய்ன்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம், உன்னுடைய விருப்பம். இதுக்கு என்ன அவுட்புட் கிடச்சிருக்கு பாரு, 0 1 2. அடுத்து என்ன கிடச்சிருக்கு பாரு, 4 5 அப்படின்னு எழுதணும். இதுதான் டேபிள் அப்படின்றது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக நிதானமாக எழுதிக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எழுதுகிறேன். ஏன்னா எனக்கு கம்ப்யூட்டரில் வந்து டிசைன் பண்ணுறது கொஞ்சம் தெரியாது, இப்போ தான் நான் பழகிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் பார்த்துக்கேன். நம்பர்ஸ் தெரியலனா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எழுதிக்கும். ஓகே.
வெரி குட். இதுதான் டேபிள் அப்படின்றது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே வெரி குட். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து ஆன் ஆரோ டயக்ராம். தேர்டு சைட்லேயே போட்டுறேன். ஆன் ஆரோ டயக்ராம், அம்புக்குறி வரைபடம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஆன் ஆரோ டயக்ராம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அம்புக்குறி வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 எலிப்ஸ் மாதிரி இப்படி சர்க்கிள் போட்டுட்டு, இதே மாதிரி இங்கிட்டும் போட்டுட்டு, ஒரு செட்டை ஏன்னு கொடுத்துருக்காங்கல்ல அவங்க அதை எழுது, இன்னொரு செட்டை பின்னு எழுது. அந்த ஏ உள்ள நம்பரை ஃபுல்லாக அப்படியே எழுதிடணும். 2 4 6 10 12 அப்படின்னு எழுதிடணும். அதே மாதிரி பியில் செட்டில் ஃபுல்லாக எழுதிடணும். 0 1 2 4 5 9 எழுதணும். அடுத்து நீ பேர் பண்ணுறது, இந்த இமேஜ் கொடுக்குறது, இந்த பேர் செட் ஆஃப் ஆர்டர் பேரை வச்சு கொடுக்கலாம், இல்லை இந்த டேபிள் வச்சு கொடுக்கலாம். 2க்கு 0 கிடச்சிருக்கு அப்படின்றதுனால 2க்கு 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 4க்கு என்ன கிடச்சிருக்கு? 1 கிடச்சிருக்கு. பார்த்து கேர்ஃபுல்லாக போட்டுக்க. அடுத்து 6க்கு 2 கிடச்சிருக்கு, 6க்கு 2 கிடச்சிருக்கு. எவ்ரி இந்த டொமைன் உள்ள எவ்வரி எலமெண்ட்டுக்குங்கிட்டு இமேஜ் கிடைக்குதான்னு பார்க்கணும். 10க்கு வந்து என்ன கிடச்சிருக்குன்னு பாரு, 4 கிடச்சிருக்கு. 10க்கு 4 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 12க்கு 5 கிடச்சிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட், அப்போ இங்கே உள்ள டொமைன் உள்ள எல்லா நம்பருக்குமே இங்கிட்டு கோடொமைனில் இமேஜ் இருக்கிறனால இட் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதணும். இட் இஸ் ஃபங்க்ஷன் எழுதுங்கடா தம்பி, மறந்துடாதீங்க. இட் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதணும். எழுதிட்டு ஃபங்க்ஷன் ஃப்ரம்னு எழுதலாம். ஃப்ரம் அப்படின்னு எழுதி எஃபிஸ்ட்டு A to B அப்படின்னு எழுதலாம். அப்படி எழுதணும். இதெல்லாம் படிக்கிற வேலையில் இங்கே மேலே எழுதுவாங்க சில பேர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எழுதிக்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஏ கிராஃப் அப்படின்னு கொடுத்துருக்கு. 4th 1 அப்படின்ட்டு. கிராஃப் அப்படின்றது வந்து வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ கிராஃப் அப்படின்றது வந்து வரைபடம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு வரைவோம்ல, அதுதான். முதல்ல வந்து எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுருக்கு, ஒய் ஆக்சிஸ் போட்டிருக்கேன். இங்கிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டலாக உள்ளது, இது எக்ஸு, இது ஒய்ன்னு கொடுத்துக்க. இங்கிட்டு எக்ஸ் டேஸ் ஒய் டேஸ்லாம் கூட எனஃப் தேவையில்லை, இது போதும் எனஃபு. இதில் இப்போ உள்ள அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்குல்ல, இது அப்படியே எழுதலாம். இல்லைனா சில பேர் யூனிட் வைஸாக எழுதுவாங்க. யூனிட் வைஸாக எழுதுனா இந்த 2 டேபிள் அடங்கும்ல இது. அப்போ இந்த டொமைன் உள்ள நம்பருமே எல்லாமே இது எக்ஸில் எழுதையில் 2 டேபிள் எழுதலாம். எழுதுனா எல்லாமே வந்துடும். சரியா சொல்கிறது? ஆனால் அந்த பாயிண்ட் வைக்கல, கரெக்டாக வச்சுக்கிறணும். இப்போ இந்த இதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா 2, அடுத்து இங்கே எழுதுனோம்னா 4, இங்கே எழுதுனோம்னா 6, அடுத்து இது எழுதுனோம்னா 8, இது எழுதுனோம்னா 10, இது எழுதுனோம்னா 12 எழுதிக்கலாம் பாயிண்ட் வச்சு. நெக்ஸ்ட் இங்கே எழுதுகிறோம் அப்படின்னா அதே எழுதிக்கலாம். ஆனால் இங்கே 1 2 9 வேணும். அப்போ 1 2 3 4 5 6 7 பார்த்துக்கோ, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. ஏன்னா நம்பர்ஸ் வேணும் அப்படின்றதுனால நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்பர்ஸ் வேணும். நீ ஒன்று அந்த நம்பரை நோட் பண்ணி கொடுத்து, சில டீச்சர்ஸ் அப்படியே சிம்பிளாக போட்டு கொடுப்பா தமிழ் படித்துலாம். அந்த நம்பர் அப்படியே 2 4 6 அந்த மாதிரி எழுதிடலாம். சில பேர் ஸ்கேல் முதற்கொண்டு எழுதுவாங்க, அது கேர்ஃபுல்லாக எழுதுவாங்க. அது மார்க்கெலாம் குறைக்க மாட்டாங்க, சொல்லுவாங்க எழுதணும் அப்படின்றதுனால. நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுற ஆள், படிக்கக்கூடிய ஆள், நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணு அப்படின்றக்காண்டி சொல்லுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரியா? முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் கொடுத்து எழுத முயற்சி பண்ணு, எதையும் விடாமல் முயற்சி பண்ண பாரு. அதுக்காண்டி சொல்கிறது என்ன, அதுக்காண்டி தான், வேற ஒன்றும் கிடையாது. மார்க்கெலாம் குறைக்க மாட்டாங்க. ஸ்கேல்லாம் சில பேர் எழுதுவாங்க 2 4 6 8 10 12. சரியா? ரைட்டு. அதே மாதிரி இங்கே எழுதையில் 2 4 6 இல்லைன்னா 1 2 3 4 5 6 7 8 9 அப்படி வச்சுக்கோ. சரியா? பார்த்து. ஏன்னா இது 1 2 3னா 0லேருந்து வர்றதுனால இங்கே 0 இருக்குது. இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, மேலே இந்த இடத்துல வேணால் 9ன்னு போட்டுக்க. சரியா? இது 5. பார்த்து நிதானமாக. சரி, இப்போ 2,0ன்றது 2,0ன்றது எப்படி ஒரு பாயிண்ட்டு குறிப்பேன்? 2, இந்த பேர் இருக்குல்ல, இதை பார்த்து குறிச்சா விட போதும். எக்ஸு, இது ஒய். அப்போ 2,0 எக்ஸில் தான் 2 கொடுத்துருக்கு. அப்போ இதில் 2,0ன்றது இந்த இடத்துல வைக்கணும், போட்டு மேலேயே வைக்கணும். ஆன் த லைன் இந்த இடத்துலையே வச்சு ஒரு சின்ன சர்க்கிள் வேணால் போட்டுக்கிட்டு கீழே 2,0ன்னு எழுது, இல்லை மேலே 2,0ன்னு எழுது.
ஓகேயா எழுதணும் 2,0 அப்படின்னு எழுது. ஓகேயா 2,0 அப்படின்னு எழுதணும். எனக்கு கொஞ்சம் மினிமைஸாக இருக்கனால மாதிரியா இருக்குது. சரி 4,1 4 இந்த இருக்குது மேலே இப்படி வரும். இந்த இருக்குது நேரம் இந்த 1க்கு நேரம் பார்த்து இப்படி வச்சு இப்படி சர்க்கிள் போட்டு சரியா இதுதான் 4,1 அப்படின்னு எழுதணும். 4,1 சரியா பார்த்து நிதானமாக இது பண்ணிக்க. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால நான் அப்படி செய்கிறேன். பார்த்து நிதானமாக இது பண்ணிக்க. எல்லாத்தையும் ஒரே பேஜில் கொண்டு வரலாம் அப்படின்றதுனால தான் அப்படி செய்கிறேன். இந்த இடத்துல வரையில் 4,1 நெக்ஸ்ட்டு 6,2 6 இந்த இருக்குது 2 பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த கொஞ்சம் இறக்கி வச்சுக்கிறோமா? கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கோ. இந்த இதுக்கு நேராக வர்ற மாதிரி அதுக்கு நேராக வர்ற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோ. ஆனால் சாருக்கு வந்து மாதிரியாக இருக்குதுனால சொல்கிறேன். அப்படி வச்சு இதுக்கு எழுதிடணும். என்ன எழுதணும்? 6,2 அப்படின்னு எழுதணும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. 6,2 பாயிண்ட்டுக்குள்ளே எழுதுன மறந்துடாத. அந்த பாயிண்ட்டை எழுதிட்டினா நல்லது. நான் அழிச்சிடுறேன். ஏன்னா மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது உனக்கு பார்க்குறதுக்கு. நான் அழிச்சிட்டு உனக்கு லைன் மட்டும் போட்டு காட்டுறேன். ரைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 10,4 10 இந்த இருக்குது 4 வந்து இந்த இடத்துல வரும் அப்படின்னா இது 10,4. அடுத்து 12,5 அப்படின்னா 12க்கு மேலே பக்கத்தில் அப்படி வரும் 5 அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஜாயின் பண்ணையில் இப்படி ஜாயின் பண்ணணும் எல்லாத்தையும் சேர்த்து. புரியுதான்னு பார்த்துக்கோ. புரியுதான்னு பார்த்துக்கிட்டு பொறுமையாக செஞ்சுக்க. அவசரப்பட்டுறாமல் இந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்குது லைனு. அதை மட்டும் நான் ட்ரா பண்ணுறேன். நமக்கு ஃபஸ்ட் டைம்னால ஒரு மாதிரியா இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் சரி பண்ணிடுவோம். டைமிங் கூடும். அது உனக்கு தெளிவாக வரணும்ல. அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கேல் எழுதுகிற ஆள் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 எத்தனை யூனிட் 2 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதினா இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதுனா எழுதிக்கலாம். ஸ்கேல் அப்படின்னு எழுதி இந்த இடத்துல இந்த இங்கே கணக்கில் இந்த இடத்துல ஸ்கேல் அப்படின்னு எழுதலாம். ஸ்கேல்னு எழுதிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 2 யூனிட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா தேங்க்யூ. நம்ம பார்க்குறது வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஒன்லி 5 மார்க். சாப்டர் 1 ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இன்டர்வல் சம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.4ல் 9th சம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இது கொஞ்சம் கஷ்டமாக பசங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதை நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும்? கொஸ்டினில் ரைட் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல இந்த ஃபங்க்ஷனில் இன்ட்ரோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து முதல்ல ஃபைன் பண்ணணும். சரிங்களா? அதை எந்தெந்த இன்ட்ரோவில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஃபைன் பண்ணால் தான் நம்ம செய்ய முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எக்ஸு கிரேட்டர் தென் 1 ஒன்றை விட பெருசு. அப்போ என்ன வரும் அப்படின்னா 2 வரும், 3 வரும், 4 வரும். இப்படி ஓப்பன் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இதை வேணால் செட் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். ஓகே. இதுதான் இதுக்குள்ளே நம்பர்ஸுக்கு அக்செப்டடு. இது வந்து என்னென்னா -1க்கும் +1 வரலாம், 0 வரலாம், 1 வரலாம். இது அக்செப்டட். இதுக்குள்ளே உள்ள நம்பர்ஸ்லாம் வரலாம்டா தம்பி. அதை பார்த்துக்கோங்க. இங்கிட்ட என்ன வரும்? 0.1 -0.1 -0.2 -0.3 -0.5 இப்படியே -0.9 வரைக்கும் வரும்டா. இங்கிட்ட +0.1 0.2 0.3 அந்த மாதிரி வந்து 0.9 வரைக்கும் வரும். இன்க்ளூட் ஆகும். சரியா? அப்போ நம்மளுக்கு இந்த -1.5ன்றது எங்கே வரும் அப்படின்னு பார்த்து டிசைட் பண்ணி போடுறது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்து போடணும். இந்த செட்டில் என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா -3 விட பெருசு, -2 மட்டும்தான் இது இன்க்ளூட் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டுக்கு இடையில நம்பர் லைனை வச்சு யோசித்து நிதானமாக செய்யணும். சரியா? நம்பர் லைனை வச்சு யோசித்து நிதானமாக செஞ்சால் தான் செய்ய முடியும். ஓகே. இங்கிட்ட -∞, +∞, இங்கிட்ட 0, இங்கே பாசிட்டிவ் நம்பர் 1 2 3ன்னு ஆரம்பிக்கும். இங்கிட்ட நெகட்டிவ் நம்பர் -1 -2ன்னு ஆரம்பிக்கும்ல. இந்த நம்பர் லைனை போட்டு தான் செய்யணும். இது இப்படி இங்கிட்டு போயிட்டே இருக்கும். ரியல் நம்பர்ஸ் இருக்கும்ல, இந்த இங்கிட்டு போயிட்டே இருக்கும். அதை வச்சு தான் நீ செய்யணும் இதை. சரி. ஃபஸ்ட்டு 1 f(0) அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நீட்டான கொஸ்டின், அழகான கொஸ்டின். சாரி f(3) சாரி ஸ்டூடெண்ட்ஸ்.
3 கேட்டிருக்கு. எஃப் ஆஃப் 3 நான் அடுத்த சம பார்த்துட்டேன். எஃப் ஆஃப் 3 கேட்டிருக்கு. 3 எந்த இன்டர்வலில் இருந்து அப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே ஃபங்க்ஷனை பார்க்கணும். 3 இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது செட்டில், அதில் எனக்கு இந்த ஃபங்க்ஷன். அப்போ அதை எடுத்து எழுது x + 2 அப்படின்னு எழுதிட்டு எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்க 3 + 2. இந்த 3யை வந்து எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் ஒன் எஃப் ஆஃப் 0. இப்போ 0ன்றது எந்த இன்டர்வலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடி. இந்த இருக்குது, அப்போ இதில் போடணும். அப்போ அதை எழுதிடலாம், அந்த 2வை மட்டும் அப்படி எழுதிடலாம், எக்ஸ் இல்லைனால போட முடியாது. அடுத்து மூணாவது கணக்கு தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. எஃப் ஆஃப் -1.5 இது எந்த இன்டர்வல் இன்க்ளூட் ஆகும் அப்படின்றது இதில் வராது, இங்கிட்டு தான் வரும். அப்போ இதில் பார்க்கையில் நல்லா கவனித்து பாரு. -3லேருந்து இங்கிட்டு போகும் அப்படின்னா -2.5 அப்படின்றது வரத்தான் செய்யும். சாரி, இங்கிட்டு வரையில் என்ன வரும், இந்த சைடு வரையில் என்ன வந்துடும், -1.5, அடுத்து தான் -2, அடுத்து தான் -2.5, அப்படி க்ளோஸ் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இந்த செட்டு தான் செட் ஆகும். -x-1 அப்படின்னு எடுத்துகிட்டு -1.5 அந்த எக்ஸுக்கு பதிலாக போட்டிருக்கேன், -1. அப்போ என்ன வந்துடும், -2.5. எந்த இது இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்துக்கோ. இது இந்த இடம்னா இந்த எப்படி -3லேருந்து இந்த இடத்து வரைக்கும் ஓப்பன் ப்ராக்கெட். ஏன்னா -3யும் -1 இன்க்ளூட் ஆகாது, அதனால தான் நாங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் போடுவோம். சரிங்களா, க்ளோஸ்ட் ப்ராக்கெட் போட்டால் இன்க்ளூட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ இதுக்குள்ளே இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாரு. -1.5ன்றது இந்த இதில் இருக்கும். அப்போ இந்த இன்டர்வல் இன்க்ளூட் ஆகுதுல்ல, அப்போ அதில் உள்ள இந்த ஃபங்க்ஷனை எடுத்து நான் செஞ்சுருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் அப்படின்றது பார்த்து நிதானம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிச்சிக்கோ. எஃப் ஆஃப் 2 எங்கே இருக்குன்னு பாரு. எஃப் ஆஃப் 2 எங்கே இருக்குது, 2 தான் மேலே இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை எழுதினோம்னா x + 2ன்னு வரும். அப்போ எழுதினோம்னா 2 + 2ன்னு அர்த்தம். எக்ஸுக்கு பதிலாக இந்த 2 இதை போட்டிருக்கேன். அப்போ 2 + 2 அப்படின்னா என்ன வந்துருச்சு, 4. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கு, எஃப் ஆஃப் -2 எங்கே இருக்குன்னு பாரு. தனித்தனியாக கண்டுபிடிக்கிறேன், தனித்தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டே ப்ளஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். எஃப் ஆஃப் -2 எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு -2 எங்கே இருக்குது, இந்த கடைசியில் இருக்குது பாரு. x-1 அப்படின்றது தான் ஃபங்க்ஷன். கடைசியில் இந்த இருக்குது பாரு, x-1 அப்படின்றது தான் என்னது ஃபங்க்ஷன், x-1 அப்படின்றது. இதில் தான் நான் வந்து -2 போட போகிறேன். -2 எக்ஸுக்கு பதிலாக -1, அப்போ ஈக்குவல் டு -3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே வெரி குட். இப்போ ரெண்டு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணியிருக்கிறேன் தம்பி கொஸ்டினில். -2, அப்போ 4 -3, இந்த -3 அப்படியே போட்டேன், ஈக்குவல் டு என்ன வந்துடும், 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இது 5 மார்க் எனக்கு எனஃப். ஓகே, எக்ஸசைஸ் 1.4ல் 10th சம் பார்க்குறோம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இம்பார்ட்டன்ட் சம், 5 மார்க் ஒன்லி. ஓகே, இது இன்டர்வல் சம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் என்ன அர்த்தம்னா, இந்த ஹோல் சம்மையும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் கொடுத்துருக்குல்ல, இது ஃபுல்லாக எதில் இன்க்ளூட் ஆகும்னா இந்த இதில் இன்க்ளூட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கிறக்காண்டி சொல்கிறேன். -5 to 9 அப்படின்றதான் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதுக்கு மேலே போகாது. இப்போ இந்த இன்டர்வலுக்கு செட்டுக்கு ஆன்சர் எடுத்தோம் அப்படின்னா -5 பெருசு அப்படின்றதுல என்ன வரும், இங்கிட்டு -4 -3 -2 -1 0 1 அப்படின்னு க்ளோஸ் ஆகிரும். 2 வராது, இது இல்லை, ஈக்குவல் இல்லாதனால. இந்த செட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வரும், 3 வரும், 4 வரும், 5 அப்படின்னு க்ளோஸ் ஆகிரும். இங்கே வந்து 6 இன்க்ளூட் ஆகும், 7 வரும், 8 வரும், 9 இன்க்ளூட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு செட்டில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா எஃப் ஆஃப் -3 அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், -3 அப்படின்ற எங்கே இருக்குது பாரு, மேலே இருக்குது பாரு, இந்த இடத்துல இருக்குது -3. இதில் வந்து சாரிடா தம்பி -5 இன்க்ளூட் ஆகும்டா, ஈக்குவல் போட்டிருக்குல்ல, அப்போ -5 என்ன இன்க்ளூட் ஆகும். ஓகே ரைட், நல்ல வேலை. அதான் இங்கே வந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க -5 to 9. -5 இந்த வந்திருக்கா, 9 வந்து வந்திருக்கு பாரு, அதுலேயும் இன்க்ளூட் ஆகிடும் எல்லாமே. சரி, -3 எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு ஒன்றில் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் எழுதுனோம்னா 6x + 1, அப்போ 6 into -3 + 1, 6 3s are 18 + 6 இது மைனஸ், அப்போ ப்ளஸ் இன்ட்டு -18 -18 + 1 ஈக்குவல் டு -17. நெக்ஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் 2 எங்கே இருக்குது, எஃப் ஆஃப் 2 2ன்றது எங்கே இருக்குன்னு பாரு, செகண்ட் ஒன்றில் இருக்குது. 5x² - 1
அப்போ 5 எக்ஸுக்கு பதிலாக இந்த 2 ரீப்ளேஸ் பண்ணையில் எக்ஸுக்கு பதிலாக போட்டுட்டு மேலே உள்ள ஸ்கொயரை போட்டு தான் ஆகணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்து 5ன்னு இருக்கட்டும், 2 ஸ்கொயர் பண்ணணுமால 4 மைனஸ் 1 5 4 அப்படின்னா 20ன்னு அர்த்தம், மைனஸ் 1 அப்படின்னா 19 அப்படின்னு அர்த்தம். ஓகே முதல்ல 2 மல்டிப்ளை பண்ணி தான் செப்பரேட் பண்ணணும். ஓகே இப்போ 2 என்ன செஞ்சுருக்கு பாரு, f(-3) அடுத்து என்ன ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் தானே கொடுத்துருக்கு, f(2) அப்படின்னு கொடுத்துருக்கு, ப்ளஸ்ஸு கொடுத்துருக்குடா தம்பி, பார்த்துக்குங்க. f(2) அப்படின்னு கொடுத்துருக்கு, f(2) அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெண்டையும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கு, அதை பார்த்துக்கோ. ரெண்டையும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கு. ரைட், அப்போ என்ன ஆன்சரு, -17 + 19. அப்போ மைனஸ் ப்ளஸ் அன்லைக் டேர்மு சப்ராக்ட் பண்ணையில் 2 பிக்கஸ்ட் சிம்பிள் +2 அப்படின்றது ஆன்சர் வந்து 19ல் 17 போச்சுன்னா 2, 19ன்றது பெரிய நம்பரு, அதனால் 2ன்றது வந்து சைன் +2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டருக்குள்ள கொஸ்டின்ஸுக்குள்ள ஆன்சர். தேங்க்யூ. 1.4 நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஒன்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10th சம்மு அது தான் செப்பரேட்டாக தனித்தனியாக போட்டிருக்கேன் உனக்கு ஃபங்க்ஷனாக எடுத்து. ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர்லேயே உனக்கு இதை செட் ப்ராக்கெட் போட்டு இந்த இன்டர்வல் என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த கணக்கு செய்யல 7 எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்து செய்ய. செகண்ட் ரோமன் லெட்டர் செய்யல 7 எங்கே வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த 7 அப்படின்றது இந்த தேர்டு ஃபங்க்ஷனில் வரும். அப்போ 3x - 4 அப்படின்னு எழுதுகிறேன். அப்போ 3 × எக்ஸுக்கு பதிலாக 7 - 4 = 7 3s are 21 - 4 = 17. அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து f(1) அப்படின்னு எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கும். செட்டப் எடுத்து பார்த்துட்டு மேலே இருக்கும் ஃபங்க்ஷனில். அப்போ அது என்னென்னா 6x + 1. அப்போ 6 × 1 + 1 166 அடுத்து +1 = 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டையும் என்ன பண்ணியிருக்குன்னா மைனஸ் பண்ணியிருக்கு, நிதானமாக பார்த்துக்கோ. அப்போ 17 - 7 = என்னது 10. அப்போ செகண்ட் ரோமன் லெட்டர்